வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ்குமார் சார் வந்து கென் கருணாஸ் கூட இந்த யூத் படத்தில் ஒர்க் பண்ணதில் இருந்து மறுபடியும் அவர் மேலே ஒரு அழகான ஒரு பாண்ட் வந்து எல்லாருக்குமே கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் கென்னுக்கும் ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் அந்த படத்தில் இருந்த அந்த அழகான பாண்டு தான். கிட்டத்தட்ட இந்த ஜிவி பிரகாஷ்குமார் சார் வந்து கென்னோட அந்த யூத் படத்தோட ஒரு பெரிய அட்ரஸ்னே தனுஷ் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற எவ்வளவோ அந்த வேலைகள் ஷெட்யூல்ஸ்க்கு மத்தியில் இந்த படத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்குறாரு ஜிவி பிரகாஷ்குமார். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மியூசிக்கு கொடுத்த ப்ரொமோஸ், அது மட்டும் 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண அந்த ஃபன்னான வீடியோஸ் அவருடைய ஸ்டுடியோவில் இருந்து அதுதான் அந்த படத்தோட மேலும் அதிகமான எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கென்னோட அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டையும் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. அவர் என்னதான் கென் கருணாஸ் வந்து ரொம்ப யங்கான ஒரு டிரெக்டராக இருந்தாலுமே அவருடைய அந்த ஆக்டர்ஸ் கிட்ட, அதாவது கோஆர்டிஸ்ட் கிட்டையும் சரி, அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டையும் சரி, கேமராமேன் கிட்டையும் சரி, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு அழகாக கேட்டு வாங்கிக்கிறதுல கென்னை யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த நிலையில் கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே சைந்தவி மேம்க்கும் ஜிவி பிரகாஷ் சாருக்கும் இருக்கிற அந்த டிவோர்ஸ் விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை வந்து ஜிவி பிரகாஷ்குமாருக்கு கொடுத்துட்டு வந்தது. அவருடைய கான்செப்ட்லேயும் சரி, அந்த மற்ற விஷயங்கள்லையும் சரி, அந்த விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. நீங்கள் ஏன் சைந்தவி மேமை பிரிஞ்சிங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து அடுக்கடுக்காக வந்து ஜிவி பிரகாஷ்குமார் சார் கிட்ட கேட்கப்பட்டது. இந்த விஷயத்தில் தான் யூத் படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அதில் இருந்த 8 பாடல்களுமே சரியான ஹிட் கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கலக்கி சாங் வந்து வேறு லெவலில் ஹிட் கொடுத்து இன்றைக்கி ரீல்ஸில் அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த நேரத்தில் அவர்கிட்ட எடுத்த இன்டர்வியூவில் அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எக்ஸ் ஒய்ஃபான சைந்தவியை பற்றியும் தன்னுடைய மகள் அன்வியை பற்றியும் அவர் சொன்ன அந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி பிரகாஷ் சார் வந்து அந்த வகையில் அவர் கொடுத்த அந்த யூத் மூவிக்கான இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கென் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நியூ பிளட் மாதிரி அப்படி இருந்தது. அவன் கூட ஒர்க் பண்ணது வந்து அவனுடைய அந்த அந்த எனர்ஜி, அவனுடைய வயசுக்கு அந்த எனர்ஜி வந்து எனக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது கென் கூட எனக்கு ஒர்க் பண்ணது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். கென் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் ஜிவி சார் வந்து. அதாவது அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை யாராலையுமே பார்க்க முடியாது. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண இடம் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரியில் கூட நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வெற்றிமாறன் சார், தனுஷ் சார் மற்றும் ஜிவி பிரகாஷ் சார். அந்த மாதிரி ஒரு நட்பு அழகான வட்டம் உனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கென் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அடிக்கடி சொல்லுவார். அந்த வகையில் என்ன ஜிவி அண்ணாவும் சரி, தனுஷ் சாரும் சரி, என்னை நிறைய ப்ரொமோட் என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் நான் தனுஷ் சாருக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்குற ஒரு நபர் அப்படின்னா அது ஜிவி பிரகாஷ் அண்ணா தான். அவர் வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடியோவில் என்ன ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு என்னென்னலாம் தோணுது அப்படிங்கிறத என்னை ரொம்ப டீப்பாக என்கிட்ட கேட்டு, அதெல்லாம் அவர் செய்யவே தேவையில்லை, ஆனால் கேட்டு உனக்கு ஓகேவாடா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, சாட்டிஸ்ஃபை ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை முடிப்பார். எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக அந்த அண்ணா வந்து பண்ணி கொடுத்தாரு. கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் கிடையாது. அண்ணா கூட ஒர்க் பண்ணுற போது அவ்வளோ எனக்கு கம்ஃபர்டபுள், என்னுடைய மொத்த டீமுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுள் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கென் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் சார் வந்து அவரோ சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு புது அனுபவம் மாதிரியே இருந்தது. கிட்டத்தட்ட நான் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ அவன் கூட அந்த ஒர்க் பண்ணதும் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமேலும் உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு, என் பொண்ணு வந்து ரொம்ப சேட்டை அதிகமாக பண்ணிகிட்ருக்கா. அதாவது கிட்டத்தட்ட அவளுக்கு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் இப்போ பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அன்வி வந்து நிறைய புது விஷயத்தை இப்போ பண்ணுறது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதாவது நான் வந்து ரொம்ப சைலண்ட், நானும் சரி சைந்தவியும் சரி ரொம்பவுமே சைலண்ட் அண்ட் சாஃப்ட். ஆனால் எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாள் அன்வி ரொம்ப துரு பேசிக்கிட்டே இருப்பாள், சேட்டர் பாக்ஸ். அப்புறம் ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டு கிட். எனக்கு வந்து அன்வி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒன் டே ஒரு லீவில் ஒரு சண்டேயில் அவ கூட ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் வந்து எனக்கு அன்வி கூட போகிறதே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி அவ்வளோதானே அந்த டே ஓவரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அன்வி வந்து பிறக்கும் போதுலேருந்தே நான் வந்து அன்வி மேலே வச்சுருக்கிற ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எனக்கு அன்வி பார்த்தா ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து என்னோடய எல்லா ஸ்ட்ரெஸ்
டிப்ரெஷன் காணாமல் போயிடும். அன்விக்கிட்ட நான் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த அந்த இது வந்து எனக்கு அந்த த்ரூ அவுட் த வீக்கே இருக்கும், அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அன்விக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சைந்தவி மேமை பற்றி நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த மொமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, சைந்தவி ஆஸ் யூஷுவல் எப்போ சொல்கிறனாலும் அவங்க வந்து என்னுடைய ஸ்கூல்மேட், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லவ்வர், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட், அப்புறம் என்னுடைய கொலீக், அது எல்லாம் தாண்டி என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறது கடைசியாக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சிஸ் வந்து எங்களுடைய அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்தது. அதெல்லாம் சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு, டிப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா சைந்தவி வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஜீவனாம்சம் வாங்கினாங்க அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன். பட் அதுக்கெலாம் நான் எதுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே ரியாக்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா சைந்தவி யார், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நாங்கள் எதுக்காக இப்போது செப்பரேட்டடாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ரொம்ப இந்த விஷயத்த எங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தையே நாங்கள் செஞ்சு முடித்தோம். அந்த வகையில் சைந்தவியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சைந்தவி எவ்வளோ ஸ்மார்ட், அப்புறம் ரொம்ப சாஃப்டான பர்சன். அவங்க வாய்ஸ்லேருந்தே தெரியும் அவங்களுடைய கேரக்டர், பிஹேவியர். அன்விக்கு ஏதாவது ஒன்றுனா ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு சைந்தவி தான். எனக்கு அவங்க 2 பேரும் அப்படிங்கிறது எனக்கு 2 கண்ணு மாதிரி. அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தான் நான் எல்லா விஷயத்துலையுமே வச்சு பார்ப்பேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி, என்னுடைய பொண்ணோட அம்மா அவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அவங்கள எப்போவுமே என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைந்தவிக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு அழகான பாண்ட். அதை வந்து யாருக்குமே அதை சொல்லி அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நாங்கள் அதை ஸ்பாயில் பண்ணிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு அந்த பயத்தில் தான் மேபி நாங்கள் இந்த டிவோர்ஸையே வாங்கணும்னு கூட சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது சைந்தவி என்னுடைய ஃப்ரெண்ட், அன்வி என்னுடைய ஒரு சூப்பரான சோல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான லக்கி ஃபேமிலி என்னது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்கள் செப்பரேஷனுக்கு அப்புறமேலே நீங்கள் சைந்தவி மேமை மீட் பண்ணிங்களா சார், அதனுடைய ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறதுலாம். ஸோ அவங்கள எப்போ பார்த்தாலுமே உங்களுடைய பழைய ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு சைந்தவி பார்த்தா ஃபீல் ஆகும். எனக்கு எப்போவுமே அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ கோ பேரண்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அன்வி விஷயத்தில் ஏதாவது ஒன்று அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது நாங்கள் 2 பேராக தான் இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் அடுத்த எங்களுடைய டிவோர்ஸ்க்கு அப்புறமேலே எங்களுடைய திவாலி செலிப்ரேஷனாக இருக்கட்டும், பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் நாங்கள் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போது ரம்ஜான் எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரும்போதும் சரி, பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதும் நாங்கள் சேர்ந்து தான் இருக்கோம். ஒரு சின்ன கேப் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்டது வந்து எங்களுடைய அந்த ஒரு ப்ரைவசிக்காக தவிர வேறு எதுக்காக இல்லை. அதை நாங்கள் வந்து அஃபிஷியலாக எங்கள் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த டிவோர்ஸே நாங்கள் பண்ணணும். ஸோ வந்து இதை பற்றி ஏதாவது ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசுகிறது, சைந்தவியை பற்றி பேசுகிறது, என்னை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் வேறு ஏதாவது ஒரு நடிகை கூட பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் தயவுசெய்து ப்ளீஸ் வேண்டாம். இது வந்து மோஸ்ட்லி யாரை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்வியை தான் ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக அழகாக சொல்லியிருந்தார் அந்த இன்டர்வியூவில்.